கிறிஸ்து இயேசு சொன்னார், மாயக்காரரை போல இருக்காதீர்கள் என்று சொன்னார். இன்றைய சபை ஒரு மாய்மாலத்தில் சிக்கி இருக்கிறது. அதை பார்ப்போமா? என்ன சொல்கிறாங்க? நான் புழு, நான் பூச்சி, செத்த நாயே. இப்படி சொன்னால் தேவனுடைய இருதயத்தில் இடம் பிடிக்கலாம் என்று நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவமே இன்னைக்கு மனம் திரும்பும். உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தார்? இயேசு என்ன சொல்றாரு? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் மனிதர்கள் அல்ல என்று சொல்லுகிறது வேதம். யார? ரட்சிக்கப்பட்ட ஜனம். ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீ தேவ வசனத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறா. எனவே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். பழைய ஏற்பாடுல இருக்கு, புதிய ஏற்பாட்டில் இருக்குத. ஏற்றுக்கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஏன் தெரியுமா? நீ புழுவாக பூச்சிவாக வாழ்ந்து குட் ஃபார் நத்திங், உன்னால் ஒரு பயனும் இல்லைன்னா ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு நஷ்டம். நான் அடிக்கடி சொல்லுகிறதே சொல்லட்டுமா? கிமு முதல் நூற்றாண்டிலே பரலோகம் பூமியிலே காணப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்தது. கிபி முதல் நூற்றாண்டிலே அதே பணியை தொடரும்படியாக சீடர்களை நம்பி இருந்தது. 21வது நூற்றாண்டிலே காணப்படுகிற அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வாக பரலோகம் ஒன்று நம்பியிருக்கா? என்ன நம்பியிருக்கா? மிஷனரிகளை நம்பியிருக்கா? தூதர்களை நம்பியிருக்கிறா? சீஷர்களை நம்பி இருக்கிறதா? உன்னையும் என்னையும் தாப்பா நம்பி இருக்கிறது. எத்தனை பேர் புரியுதுங்க? இதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இதற்காகவே இயேசு கிறிஸ்து உங்களை என்ன செய்தாரு? தேவர்களாக உயர்த்தி வைக்கும்படியாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். புழு பூச்சிக்காக யாரும் ஜீவனை கொடுக்க வேண்டியது இல்லைங்க. மனம் திரும்புங்கள் அருமையானவர்களே. பாடல்களை எல்லாம் மாற்றுங்க. ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கேன், சரிங்களா? மைக்கை என்கிட்ட தர்றதுக்கு முன்பதாக கடைசி பாட்டு 2 பிள்ளைகள் வந்து பாடுறாங்க. நான் ஒரு தெள்ளு பூச்சி, நீ ஒரு தெள்ளு பூச்சி. ஆண்டவர் பரலோகத்தில் தலையை அடிச்சுக்கிட்டு வர, எடை தெள்ளு பூச்சிக்காகவா நான் உயிரை கொடுத்தேன்? யோசித்து பாருங்கங்க. 21வது நூற்றாண்டிலே இயேசு கிறிஸ்துவை போல பலத்த அற்புதங்களை செய்து உலகத்தை உலுக்கி அவருடைய வார்த்தையை உறுதி செய்ய உன்னை அல்லவா அவர் நம்பி இருக்கிறார். கிபி முதல் நூற்றாண்டிலே வாசிக்கிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பவுலுடைய கரத்தினாலே பலத்த அற்புதங்கள் நடந்தது என்று வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்கிற காலம் துவங்கிவிட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுந்திருங்க. சாதாரண வாழ்க்கைக்கு தேவன் ஒருவரையும் அழைக்கலைங்க. நான் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேன். நம்முடைய செய்திகள் 2000 தலைப்புகளிலே யூடியூப்பில் இருக்குங்க. அப்போ நான் எவ்வளவு வேதத்தை தியானித்திருக்கணும். நான் கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? ஒருவரையும் சாதாரண ஆசீர்வாதத்திற்கு அழைக்கவில்லை. ஆபிரகாமை போல பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்திற்கு தான் அழைத்திருக்கிறார். 2வது, ஒருவரையும் சாதாரண அற்புதம் செய்யும்படியாக அழைக்கவில்லை. இயேசு கிறிஸ்து செய்தவைகளை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்து 21வது நூற்றாண்டிலே உலகத்தை சுவிசேஷமயமாக்கி முடிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் உங்களை கரம் பிடித்திருக்கிறார். அருமையான தேவர்களே, ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.